அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டொக்கோன்ரன் பகுதியில் இருக்கிற ஒரு தமிழர் வீட்டு காய்கறி தோட்டம். என்ன மாதிரி பாருங்க, இது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எப்படி வெள்ளாரைக்கு எப்படி முளை எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கோ. இது அவங்க பின்பக்கத்தில் வீட்டுக்கு பின்பக்கம் இப்படி ஒரு சின்ன வீட்டு தோட்டத்தை செய்கிறாங்க. இது பார்க்குறீங்க, வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பின்னால் தெரிகிற அந்த நீளம் மழை தண்ணியில் வர அந்த பெரலில் தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியைத்தான் அவங்க தண்ணீர் சேமிப்பாக அப்படி அந்த தண்ணியை ஊற்றி வளர்த்து இந்த வீட்டு தோட்டத்தை செய்யணும். இதில் பார்க்குறது நிறைய மிளகாய், கறி மிளகாய், சின்ன சின்ன பேபி மிளகாய், வெள்ளை மிளகாய், அப்படி நிறைய விதமான மிளகாய் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் போட்டிருக்குறாங்க. இது மிளகாய். இந்த சம்மருக்கு வின்டர் டைம் அவங்க அந்த க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டு இந்த சம்மருக்கு கொஞ்சம் ஒரு மே ஜூனில் அதை எடுத்து வெளியில் வச்சு நல்ல பக்குவமாக அதை பயிரிட்டு கொண்டு வரினோம். உண்மையில் பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. வெளிநாட்டில் அதுவும் இங்கே ஸ்டொக்கோன்ரனில் ஒரு சின்னதான ஒரு வீட்டுக்கு தோட்டம் உண்டு. இது நீங்கள் பார்க்குறது பாவக்காய். இந்த பாவக்காயெல்லாம் நான் அவங்கள்ட்ட கேட்டெடுத்து அவங்கள அதை க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டு அதை சம்மர் டைமில் எடுத்து வெளியில் வச்சு அதை பயிரிடுவாங்களாம். நல்லா காய்ச்சிருந்தது, நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சின்ன சின்ன காய் அப்படி அந்த இது மாதிரி இருந்தால் பார்க்குறீங்கள், அது இப்படி சின்ன சின்ன இதாக கொண்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் அது நல்ல பெரிய காயாக வந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்களன்னு சொன்னால் இங்கால இது அவங்க இது வெள்ளாரை தான். அவங்க அந்த ஹேங் பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு சின்ன பூச்சாட்டிக்குள்ள அந்த வெள்ளாரையை போட்டிருக்குறான். இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் பூசணிக்காய் போட்டிருந்தாங்க. பூசணிக்காயும் பார்த்தீங்களா நல்லா இதாண்டு முளைஞ்சி. இது நீங்கள் பார்க்குறது கோழிச்சூடன் இலங்கையில் இருக்கிற ஒரு விதமான பூமரம். மற்றது பூசணிக்காய் பார்த்தீங்களா அப்படியே படர்ந்துருக்குது. பீட்ரூட் இங்கே லண்டனில் பீட்ரூட் நல்லா விளையும். இது மிளகாய்.
இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் அது வந்து ஒரு கொடி வச்சாலே நல்லா படர்ந்து வர ஒரு இது மரக்கறி. இங்கால பார்த்திங்களன்னு சொன்னால் இந்த இது வந்து பூசணிக்காய், அவரைக்காய், பூஞ்சிக்காய் நல்லா வதக்கி கறி வச்ச நல்ல சுவையான ஒரு மரக்கறி. உண்மையில் இதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு கோடை விடுமுறையில் ஒரு பொழுதுபோக்காக கூட இந்த மரக்கறியை நாங்கள் வச்சு அறுவடை செய்தால் அது எங்களுக்கும் இன்னும் எங்களோட பிள்ளைகளும் கூட அதை இலகுவாக அதை எப்படி வளர்த்தெடுப்பது என்று அறிந்து கொள்வார்கள். எனவே நாங்களும் இப்படியான சின்ன சின்ன சிறிய வீட்டு தோட்டங்களை எம் பிள்ளைகளுக்கும் அதை ஒரு பொழுதுபோக்காகவும் பயனுள்ளதாகவும் நாங்களும் அதை செய்யலாம் என்ற ஒரு எதிர்காலத்தில் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தினை உருவாக்குகின்றது இந்த வீடியோவை பார்க்கும்போது. நீங்களும் இந்த வீட்டு தோட்டத்தினை பார்த்ததும் உங்களுக்கும் ஒரு மனதில் ஒரு நீங்களும் அதை செய்யலாம் என்ற ஒரு மனதில் ஒரு உறுதிநிலை வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் பகிருங்கோ. நீங்களும் மரக்கறிகளை வளர்த்து சிறிய வீட்டு தோட்டத்தினை செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவிலை உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோவையும் இந்த வீட்டு தோட்டத்தையும் எனக்கு படமாக எடுத்து அதனை எனது யூடியூப்பில் பதிவேற்றத்துக்கு அனுமதி தந்த அந்த வீட்டுத் தோட்டத்தினருக்கும் இனிய நன்றிகளும் வணக்கங்களும். அனைவருக்கும் இனிய வணக்கம், நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.